எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎம்கே அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின் அப்புறம் ஏஐடிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி கே பழனிசாமி அவரும் என்ன டிவிக்கு அதாவது ரூலிங் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது க்ரைம்ஸ் நடந்திருக்குல்ல, அதை பற்றி அக்ராஸ் த ஸ்டேட்டு அதை பற்றிலாம் கேட்டிருக்காங்க. என்னங்கிறத பார்க்கலாங்க. அப்போசிஷன் பார்ட்டி லீடர் உதயநிதி ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸில் போஸ்ட் பண்ணதில் 25 மர்டர்ஸு, 4 டபுள் மர்டர்ஸ் ஆகிருக்கு. 19 செக்ஷுவல் அஃபென்சஸ் ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அதுவும் லாஸ்ட் 15 டேஸில் இவங்க ரூலிங் பார்ட்டியில் சிஎம் விஜய் அவர் பொறுப்பேற்றதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு ப்ரூஃபு, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, மாறி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்போ யார் சேஞ்சு கொண்டு வரும்னு சொன்னாங்களோ அவங்களுடைய ஆட்சிக்கு கீழே எப்படி இருக்குன்னு பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் கேட்டிருக்காரு, இது தமிழ்நாடா இல்லாட்டி உத்தரப்பிரதேஷா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு. செக்ஷுவல் அசால்ட் இப்போ ரீசெண்டாக நடந்ததில்ல, லாஸ்ட் வீக் அந்த 10 வயசு பொண்ணோடது சூலூர் கோயம்புத்தூரில் அதை பற்றியும் சொல்லியிருக்காரு அவர். அதை இன்க்ளூட் பண்ணி அந்த விழுப்புரம் அந்த மைனருக்கும் அந்த பொண்ணோட அந்த அசால்ட்டை பற்றியும் கேட்டிருக்காரு. இப்போ 10 வயசு பொண்ணோட பாடி கிரிமேட் பண்ணப்பட்டிருக்கு, அவங்க அம்மாவுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்படாமல் அப்படிங்கிறதையும் ஒரு அலிகேஷனை அவர் வச்சுருக்காருங்க. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பீப்புள் ஒரு பயத்தில் தான் இருக்காங்க, நம்பர் ஆஃப் க்ரைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. போலீஸ் அந்த இதை கன்வீன் பண்ணுறதுனால அது அன்அக்செப்டபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ரூட்டீன் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. ஏஐடிஎம்கே லீடர் கே பழனிசாமி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்டு கீழ்மத்தூர் மதுரை அப்படிங்கிற இதில் செக்ஷுவல் அசால்ட் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்கு. 17 இயர் ஓல்டு பாய் மர்டர் பண்ணப்பட்டிருக்கான் மதுரை அந்த மீனாட்சி அம்மன் டெம்பிள் அதுக்கிட்ட அப்படிங்கிறதையும் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் இதையும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. தாம்பரத்தில் ஒரு டிவிக்கு ஒர்க்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னு இன்அப்ராப்ரியேட்டாக வீடியோகிராஃப் காலேஜ்களில் பண்ணது அப்படின்னு மிக இபி ஆஃபீஸரை ஃபேமிலியை மிரட்டியிருக்காங்க டிவிக்கு கேட்ரஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. திரு பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, சிஎம் விஜயோட பார்ட்டி மேஜர் காஸ் ஆஃப் கன்சர்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ரிடிகோல் பண்ணுற மாதிரி பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது சிஎம் விஜய் அவருக்கு ப்ராமிஸ் மாற்றம் கொண்டு வருவோம், பெட்டர் ஃப்யூச்சர் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க டிவி சிஎம் தினமும் செக்ரட்டரியேட்டு அந்த இதுக்கு வராரு. அப்புறம் அங்கேயே லஞ்சு சாப்பிட்றத பற்றி சொல்லியிருக்காரு. வாட்டர் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுதான் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அந்த பபுள் க்ரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அது பிளட் ஷெல் அக்ராஸ் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி திரு பழனிசாமி அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வேலூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த இதுக்கிட்ட கன்னியம்பாடி அப்படிங்கிற டவுனில் பெரிய டென்ஷன் எஸ்கலேட் ஆகிருக்கு மண்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. மோர் தென் 1000 பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது பிரிக்லின் அந்த ஓனர்ஸ் ஒர்க்கர்ஸ் ட்ரேடர்ஸ் எல்லாம் அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மேசிவ் ப்ரொட்டஸ்ட் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட பிளாக் பண்ணியிருந்திருக்காங்க வேலூர் ஆர்னி ஹைவேல அப்படின்னு சொல்லப்படுது. டிவிக்கு அந்த கன்னியம்பாடி யூனியன் செக்ரட்டரி டிஆர் விஜயகுமார், அவர் பார்ட்டி ஆஃபீஸ் பேரர்ஸ் லோகேஷ் அண்ட் ஈஸ்வரன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெத் த்ரெட்ஸ் கொடுக்குறாங்க, இஷ்யூ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பெரிய அலிகேஷனை வச்சுருக்காங்க. அவங்கள என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1 lakh எவ்ரி மந்த் அவங்க வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. கன்னியம்பாடி அந்த இடம் டென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் இருக்குது. மோர் தென் 350 பிரிக் கில்ஸ் அந்த இது thousands ஆஃப் டெய்லி வேஜ் லேபரர்ஸ் அங்கே இருக்காங்க. செவரல் பிஸ்னஸ் அண்ட் ட்ரேட் ஹவுசஸ் அங்கே இருக்குது, ஆப்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 5 பேர் பிரிக்கல் ஓனர்ஸ் கன்னியம்பாடி போலீஸை அப்ரோச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
போலீஸ் வந்து அந்த ஆக்ஷன் வந்து டிலே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கு. இந்த அக்யூஸ்டு அந்த இதை வந்து ரூலிங் பார்ட்டி அந்த இதை பற்றி சொல்கிறதுக்கு அதை டிலே பண்ணியிருக்காங்க. அப்படியே சிச்சுவேஷன் வந்து எஸ்கலேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. வந்து ப்ரொட்டஸ்ட்டு நடந்ததுனால அந்த ஹைவே வந்து நிறைய நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து அவங்க மாட்டிட்டாங்க. டிராஃபிக் இருக்கும்ல அதில் வந்து சிக்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் வந்து சொல்லப்படுது. அங்கே டிஸ்டர்ப்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. எல்லாத்துக்கும் நிறைய போலீஸு பர்சனல்ஸ் அண்ட் ரெவென்யூ ஆஃபீஸர்ஸ் வந்து அவங்க வந்து ரீச் பண்ணியிருந்திருக்காங்க. அவங்க வந்து அஷ்யூரன்ஸும் கொடுத்துருக்காங்க. இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணப்படும் அப்படிங்கிறதையும் அப்ராப்ரியேட் ஆக்ஷனும் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து அஷ்யூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் வந்து அந்த அந்த இடத்த வந்து டிஸ்பர்ஸ் ஆகி அந்த கூட்டத்தை வந்து அந்த ப்ரொட்டஸ்ட்டை கலைச்சாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் அதாவது பிரிக்கு கில்ன் ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அந்த ரூலிங் பார்ட்டி ஃபங்க்ஷனர் இது வந்து எங்கள்கிட்ட 1 lakh கேட்டாங்க. ஒவ்வொரு யூனிட் கிட்ட இருந்தும் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன்ஸை எந்த ஒரு தடையும் இல்லாமல் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அவங்க வந்து பவருக்கு வந்தவுடனே நாங்கள் எல்லாம் டைரக்ட் பண்ணுவோன்னு தான் சொன்னாங்க. பட் இப்போ வந்து இது பணம் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அலிகேஷனை வந்து வச்சுருக்காரு. மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ரூலிங் பார்ட்டி ஃபங்க்ஷனரிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காருன்னா, டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல்ஸ் வந்து எங்களோட லாரிஸை வந்து சீஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் கேஸ் அகெயின்ஸ்டாக எங்களுக்கு வந்து ஃபைல் பண்ணுவோங்கிறதையும் சொல்லியிருக்காங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு கிருஷ்ணமூர்த்தி. டிஸ்ட்ரிக்ட் அஃபீஷியல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அனானிமிட்டி அந்த இதில் வந்து கண்டிஷன் அந்த இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஹை லெவல் மீட்டிங் வந்து கூட்டுவோம், லீடர்ஷிப் அந்த இதை வந்து பார்ப்போம் நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செந்தில்குமார் அப்படிங்கிறவர் ரிவ்யூ பண்ணுவார் இந்த கம்ப்ளைண்ட்ஸ் அந்த இதை பார்க்கறதுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. சீரீஸ் ஆஃப் கிரைம்ஸ் எல்லாம் நடந்திருக்குல்ல இந்த அகெயின்ஸ்ட் உமன் அண்ட் சில்ட்ரன். அதுக்கப்புறம் வந்து சிஎம் விஜய் அவர் வந்து மண்டே அன்னைக்கு ஆஃபீஸர்ஸ் கிட்ட வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஃபாஸ்ட்டு ட்ராக் இன்வெஸ்டிகேஷன் நடக்கணும் அகெயின்ஸ்ட் உமன் அந்த செக்ஷுவல் கேசஸ்க்கு அந்த இதில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஸ்விஃப்ட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நியூஸ் வந்திருக்கு. இதில் வந்து சிஎம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா செக்ஷுவல் அஃபென்சஸ்லாம் வந்து கண்டிப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணப்படும், சீக்கிரமாக பண்ணிகிட்ருக்கோம், அது வந்து பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. திரும்பி அதை ரிக்கர் ஆகாமல் கண்டிப்பாக பார்த்துப்போம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இந்த க்ரைம்ஸுக்கு இந்த சில்ட்ரனுக்கும் விமனுக்கும் அகெயின்ஸ்டாக நடக்கிற க்ரைம்ஸுக்கு வந்து இந்த ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸு அவேர்னஸ் எல்லாம் கேம்பெயின்ஸ் அந்த அஃபீஷியல்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத போலீஸு அப்புறம் சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து அட்வொகேட் ஜென்ரல் ஆஃபீஸ்லேருந்து டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இந்த மீட்டிங்கில் வந்து சீஃப் செக்ரட்டரி எம் சாய்குமார், ஹோம் செக்ரட்டரி கே மணிவாசன், அட்வொகேட் ஜென்ரல் விஜய் நாராயண், சோஷியல் வெல்ஃபேர் செக்ரட்டரி மணியம் பல்லவி அப்படிங்கிறவங்க, பால்தேவ் இவங்கெல்லாம் வந்து இந்த மீட்டிங்கில் இருந்தாங்க அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. இப்போ இந்த நிறைய அலிகேஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த விமனுக்கும் சில்ட்ரனுக்கும் அகெயின்ஸ்டாக நடக்கிற க்ரைம்ஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி அவங்க வெளியில் அதை ஸ்டாப் பண்ணி என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும். அவங்களுக்கும் இப்போ வந்து 20 days 15 to 20 days ஆகுது. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். பார்க்கலாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ like, share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.